This is Narmada, aptitude trainer from Vista Academy. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்துட்டிங்கன்னா ரேஷியோ அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நமக்கு தெரியணும். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி எல்லாத்துக்குமே இந்த டாபிக் வரும். ரேஷியோ அப்படின்னாவே A:B அப்படிங்கிற ஃபார்மில் எழுதலாம். அதாவது இதை A/B அப்படின்னும் எழுதலாம். இதுக்கு தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ரேஷியோ அப்படிங்கிறது பங்கு அப்படிங்கிற மீனிங். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல A:B = 2:3 கொடுத்துருக்காங்க. B:C = 4:3. ஃபைன் A:B:C அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நாமே காமன் ஒரு மெத்தட் தான். A:B:Cன்னு எழுதிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 2:3 கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ Aல 2னும் Bல 3ன்னு போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் எதுன்னு தெரியாது. அப்போ இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா B:C என்ன கொடுத்துருக்காங்க 4:3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 4 இங்கே 3ன்னு போட்டுக்கோங்க. இங்கே என்ன ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இதை விட்டுருங்க. இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் காலியாக இருக்குங்களா, இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை தூக்கி அப்படியே போட்டுக்கணும். இப்போ இங்கே 3 தான் இருக்குது, அப்போ 3 போட்டுக்கிறோம். இப்போ இதோட பக்கத்தில் என்ன இருக்குது 4 இருக்குது, இந்த 4 அப்படியே போட்டுக்கணும். இதே கான்செப்ட் தான் நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப பேசிக். இதை தெரிஞ்சுட்டிங்க அப்படின்னா இது சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ 2 3 3 அப்படிங்கிற 3 பக்கத்தில் என்ன இருக்கோ அது காலியாக இருக்கிற பாக்ஸில் 3ன்னு போட்டுருவீங்க. அப்போ இந்த இடத்துல கேப் இருக்கிறதால 4 இருக்கிறதால இங்கே 4 போட்டு இனி டேரெக்டாக அது மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 2 4s are 8, 3 4s are 12, 3 3s are 9 அப்படின்னு வந்துடும். இனி இதில் ஏதாவது காமன் டேபிள் இருக்கான்னு பாருங்க. காமன் டேபிள் ஏதாவது இருக்குங்களா? 8:12:9னா காமன் டேபிள் எதுவுமே இல்லை. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A:B:Cக்கு 8:12:9 தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A:B = 2:3, B:C = 4:5, C:D = 3:4, A:B:C:D தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம பார்த்தது 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சு, இங்கே 4 வேரியபிள்ஸ் இருக்குது. அது மட்டும் தான். ஆனால் சேம் கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே. அப்போ 4 வேரியபிள் இருக்குன்னா A:B:C:Dன்னு போட்டுக்கோங்க. இப்போ A:B என்ன இருக்குது 2 3ன்னு இருக்குங்களா. அடுத்தது இந்த 2 பாக்ஸ் வந்து காலியாக விட்டுக்கோங்க. இதுக்கடுத்து என்ன இருக்கு B:C. B:C என்ன இருக்கு 4 5. Bக்கு நேராக தான் 4 போடணும், Cக்கு நேராக தான் அந்த 5 போடணும். இப்போ இந்த பாக்ஸ் வந்து இங்கே காலியாக இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா C:D வந்து 3:4. அப்போ Cக்கு நேராக 3னும் Dக்கு நேராக 4னும் பிளேஸ் பண்ணிடுவீங்க. இந்த 2 பாக்ஸ் வந்து காலியாக இருக்கும். இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா அங்கே என்ன பார்த்தோம் 3 பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுப்போம். இப்போ இங்கே பக்கத்தில் 3 இருந்ததுன்னா அப்போ இங்கேயும் 3 தான். அப்போ இங்கே என்ன போடணும்னா அதே 3 தான் இங்கேயும் போடுவீங்க. அதே மாதிரி இங்கே 5 பக்கத்தில் இருக்கிறதால இங்கே 5 போடுவீங்க. இதோட பக்கத்தில் 4 இருக்கிறதால இங்கே 4 போடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 பாக்ஸுக்கும் பக்கத்தில் 3 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான். இப்போ இதை அப்படியே டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். 2 4s are 8, 8 3s are 24 அப்படின்னு வரும். அதே மாதிரி 3 4s are 12, 12 3s are 36 அப்படின்னு வரும். 3 5s are 15, 15 3s are 45 அப்படின்னு வரும். அதே மாதிரி 3 5s are 15, 15 4s are 60 அப்படின்னு வருங்களா. இனி இதை எந்த டேபிளில் காமனாக இருக்குன்னு பாருங்க. இங்கே 4மே வந்து 3 டேபிளில் வரும் அப்படிங்கிறதால 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 8:12:15:20 அப்படின்னு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸில் A:B:C:Dன்னு கேட்டால் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும். ஒருவேளை அவங்க வந்து A:C மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ணணும்னா A என்னது 8, நெக்ஸ்ட்டு C என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 15. இந்த ரெண்டுக்கும் காமன் மல்டிபிள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. எதுவுமே காமன் மல்டிபிள் இல்லை அப்படின்னா 8:15 தான் ஆன்சர். இந்த மாதிரி எதை வேணா கேட்கலாம். A:B:C:D அதையும் கேட்கலாம், வெறும் A:C கூட கேட்கலாம், இல்லை C:Aன்னு கூட கேட்கலாம். அப்போ C:Aன்னு கேட்டாங்கன்னா 15:8 அதுதான் ஆன்சர். இந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A:B:C = 2:3:4 அப்படின்னு இருக்கு. ஃபைன் A/B B/C/C/Aன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு ரேஷியோவே கொஸ்டினாக கேட்டிருந்தாங்கன்னா டைரெக்டாக ஏக்கு பதிலாக 2னும் பிக்கு பதிலாக C-னும் 3னும் Cக்கு பதிலாக 4னும் மேப் பண்ணிக்கோங்க. அப்போ A என்னவா இருக்கும் 2ன்னு இருக்கும். A/B பிக்கு பதிலாக இதை போடுவீங்க 3ன்னு போடுவீங்க. அடுத்து பிக்கு பதிலாக 3, Cக்கு பதிலாக 4ன்னு அப்ளை பண்ணுவோம். அடுத்தது Cக்கு பதிலாக 3னும் Cக்கு பதிலாக 4னும், அடுத்தது Aக்கு பதிலாக
2ன்னு அப்ளை பண்ணுவீங்க. அப்போ இது என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி 4 வேல்யூஸ் 3 வேல்யூஸ் கீழே டிவைடில் வருது அப்படின்னாவே அதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 3 4 2 இந்த 3 வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12ன்னு வருங்களா. அப்போ 12னா எதால் மல்டிபிள் பண்ணால் 12 வரும், 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வரும். அப்போ மேலேயும் 4ஆல் பண்ணிங்கன்னா 8ன்னு ஆயிரும். அதே மாதிரி இதை எதால் மல்டிபிள் பண்ணால் 12 வரும், 3ஆல். அப்போ மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, அப்போ 9 ஆயிரும். இப்போ இதை எதால் மல்டிபிள் பண்ணால் 12 ஆகும்னா 6ஆல். இப்போ மேலேயும் 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 24 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ 8:9:24 அப்படிங்கிறத இதோட ஆன்சர். ஏன்னா இந்த எல்சிஎம் எடுக்கிற வேல்யூ நமக்கு தேவையில்லை, நமக்கு ஃபைனலாக மேலே நியூமரேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் A/B/C/A வேல்யூ. இதுதான் ஆப்ஷனில் இருக்கும். இப்போ 8:9:24. ஃபோர்த் சம் பார்த்தீங்க அப்படின்னா x/y = 3:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4x - 2y 4x + 2y = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ x/y-ன்னு இதை எழுதுவோமா. அப்போ x/y = 3/4 அப்படின்னு இருக்கும். இப்போ 3/4னா எக்ஸுக்கு 3னும் ஒய்க்கு 4னு மேப் பண்ணும். இந்த மாதிரி ரேஷியோலேயே கொடுத்துட்டு ரேஷியோலேயே கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னாவே டேரெக்டாக அந்த வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ 4x - 2yல போய் எக்ஸுக்கு பதிலாக 3னும் ஒய்க்கு பதிலாக 4னு அப்ளை பண்ணுங்க. அப்போ அப்ளை பண்ணால் என்ன வரும், 4x - 2y / 4x + 2y. ரேஷியோவை டிவைட் எழுதுவோம்ல, அப்படி எழுதிட்டோம்னா 4xல 4 × எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணும், -2 ஒய்க்கு பதிலாக 4ன்னு அப்ளை பண்ணுவீங்க, டிவைடட் பை 4 3 + 2 4 அப்படின்னு வருங்களா. இப்போ இது என்ன, 4 3s are 12 - 2 4s are 8. இப்போ டிவைடட் பை அதே தான் வரும், ப்ளஸ் மட்டும் வரும். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா 12 - 8 என்ன நமக்கு 4 அப்படின்னு அர்த்தங்களா. இது 12 + 8 அப்படின்னா 20. அப்போ இதில் காமன் டேபிள் ஏதாவது இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம் தானே. இப்போ 1 4s are 4, 5 4s are 20 அப்படின்னா அவங்க ரேஷியோவில் தான் நமக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ 1/5 எப்படி எழுதுவீங்க, 1:5. அப்போ 1:5 அப்படிங்கிறத ஆன்சர். உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன், இதை போட்டு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். A/B = 4:3 அப்படின்னா B/C = 7:5 அப்படின்னா A/B/C = என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க.